உனக்கு இதை என்கிட்ட எப்படி செல்ல தோணுச்சு? உன மனசாட்சின்னு ஒரு சாதனை உண்டா? உன மாப்பிள்ளை தம்பி தானே இல்லாத அவனை தத்தெடுத்ததொன்னா இல்ல இல்ல. மாமி அவிய கல்யாணம் எப்படிங்கிற நடக்கட்டும்னு நினைச்சுதான் சொன்னேன், இல்லாம நீங்க நினைச்சது போல ஒண்ணும் இல்ல. நிறுத்திட்டு உனக்கு வந்து 2ஆம் கட்டுக்குள்ள பெண்ணு மட்டும் தான் கிடைச்சதா? அது 2 மாசம் வேற ஒருத்தனோட ஓடி போன பெண்ணு. இதை செல்ல வந்த என்ன செல்லணும், எப்படி எங்களை ஒளிஞ்சு போங்கன்னு சும்மா இருந்துருங்க. எனக்கு பொண்ணம்மா அண்ணி செல்லி அதுல என்ன தப்பு? என்ன இருந்தாலே 10-40 வயசாச்சு இல்ல, முதல் கெட்டுதான் வேணும்னு இருந்தாலே அது ஒண்ணும் நடக்காது. அதனால இப்படி ஏதாவது பாக்கியதான் நல்லது. நீங்களே ஒண்ணு யோசித்து பாருங்க, 10-40 வயசு உள்ள அண்ணனுக்கு 18-20 வயசு உள்ள பெண்ணை பார்க்க முடியுமா? நம்ம வீட்டை ஒண்ணு நினைச்சு பாருங்க, நான் உங்க அம்மா தானே, என்ன 10-40 வயசு உள்ள கலவையை கட்டி வைப்பீங்களா? அதெல்லாம் அப்போ உள்ள சிச்சுவேஷனை பொறுத்திருக்கு, வேணுமே கட்டி கொடுப்பேன். அதுக்கு என்ன பட்டி சம்மதிச்சாண்டா? நீ சம்மதிச்சாவதா? உன்னை எப்படி சம்மதிச்ச வச்சாலும் என்ன தெரியும்? உன்னை பிரசவிச்சது நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இந்த 2 பைத்தியத்துக்கு இடையில நான் வந்து மாட்டிட்டேனே. நானும் அவங்கள்ட்ட பிரசவிச்சது அப்படி ஒரு சம்பந்தம் பாத்தீங்கன்னா நான் வீட்டை விட்டே ஓடி போயிருந்தேன். அப்படி ஓடி போனீங்க ஒரு முட்டுக்கால தண்ணி உடப்ப, அதுக்கப்புறம் தரையில வந்து ஏன் நடங்குன போறாதா? பாப்பா நீங்களா? நானு பாப்பா மட்டும் நீயா? நான் சொன்னது நீ கேட்க மாட்டேன். என்னட்டு ஒண்ணு நான் சரியாக்கிட்டேன் நம்பிட்டி. பாப்போம் பாப்போம் யாரு கிட்ட? முதல்ல 2 நிறுத்துகள, முதல்ல இங்க உள்ள காரியத்தை பாருங்க, அடுத்தது ரோட்ல போய் 2 பேரும் அடி. சார் நான் மேட்டர்லேண்டே வெளியில போயிட்டேன். ஐயே நானும் மேட்டர்லேண்ட் வெளியில போயிட்டேனே. நான் எதுக்கு அவியல்கிட்ட விழிச்சு சொல்லி எங்களுக்கு இந்த சம்பந்தம் வேண்டான்னு செல்லு இல்லாட்டால ஒரேட்ட சென்னோட இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொல்லி இருக்கேன். இல்லாம இங்க வந்து செல்லோட வல்ல காரியம் உண்டா? விடுங்க அம்மா, அண்ணி நீங்க நினைச்சது போல நினைச்சு சொல்லி இருக்க மாட்டேன்னா. நீ அவ்வளவு சப்போர்ட் பண்ணோட வேண்டாம். 4 வருஷத்தை முன்னாடி ஏன்னா ஒரு 36 வயசு கிளுந்து பிராயம், அவனுக்கு 30 வயசுல கிளவிய சம்பந்தம் கொண்டாந்தவதானே நீ. சகோதரர், சொந்த சகோதரர், நீ அவன்கிட்ட இப்படி எல்லாம் செய்ய வேண்டியது. அது ஒரு பாவானோனால ஒன்னும் செல்லும், அது உங்க கூட நிக்குது. எனக்கு சுபத்தை போல மட்டும் இருந்திருக்கணும், ஒன்னாவ இந்த ஏரியா பக்கம் வர விட்டுருக்க மாட்டேன். ஆமா 10-40 வயசுள்ள அரை கிழவனி குளிர்ந்து போல பெண்ணு கிட்ட பாத்துட்டு இருந்ததுங்க. கிட்ட நீ பாத்துட்டு இருந்துக்க. அவனுக்குள்ள பெண்ணு எங்கேங்கள உண்டாது, எப்படி எங்களை அவனுக்கிட்ட வந்து சேர நீ பாத்துட்டு இருந்துக்க. இந்த கிழவி அவனுக்கு சின்ன பெண்ணை பார்த்து அவனுக்கு ஆயுசு தீரியாத. இந்த கிழவி சாவியதர அவனுக்கு கல்யாணம் நடக்கும்னு எனக்கு தோணல. நானும் ஒரு பெண்ணு கதை செல்லதான் வந்தேன். இனி இதை இங்க சென்ன சரியாவாது. அப்படியா செல்லுமால? ஐயோ வேண்டாம், இனி என்ன கடிச்சுக்கிறது? அது என்னோட மண்ணா போட்டு. அப்படின்னா வேண்டாம். அவனுக்கு அதுக்குள்ள வயசொன்னு ஆவேல. அவனுக்கு எப்ப கல்யாணம் நடக்கணும்னு இருக்குதோ அப்ப நடக்க. இனி எப்ப நேரம் வர மூக்குற பல்லம் தரவா இல்ல குழியில கொண்டு வச்சோம்ல. பேரு கண்ணு மின்னண்டு அவளும் ஒரு கருணாக்கு. நான் போறேன், எனக்கு உங்கள்கிட்ட தத்தரத்துட்டு இருக்கோன நேரம் என்ன போட்டா அண்ணியே. அவ பல்லதான் சொல்லுவா. அவ செல்லியாட்டு நீ செல்ல நின்னாலே ஒவ்வொரு அறிவை செல்லியாச்சு. கலை கொஞ்சம் கொண்டு தான் நடக்க, எனக்கு தலைக்கு மேல ஏற வர்றா. நான் செல்ல வேண்டிய செல்லியாச்சு. நீ கல்யாணம் நடத்தணுமா வேண்டாம்னது உங்க காரியம், எனக்கு ஒண்ணும் தெரியல. அம்மோ அண்ணனுக்கு பெண்ணு கிடைச்சே. என்னது எனக்கு அம்மோனு பெண்ணு கிடைச்சா? என்னது பெண்ணு கிடைச்சிட்டா? எங்கண்டு மொழ சம்பந்தா? வயசுறாச்சு. நான் உள்ள வரட்டா, அதுக்கு ஒரு விவரமா சொல்லி. சரி வா நீ போய் அந்த கேட்ட புட்டிட்டு வாடி, பிச்சைக்காரில் தொந்தரவு தாங்க முடியல. பிச்சை போடியா ஒரு ஆளு நேரத்தை பிச்சைக்கார வந்தோட நாயை அவுத்து விட்டாவதான் நீ பிச்சை போடியான்னு காக்க மலந்தம் பறக்க. பெண்ணுக பேரு அஸ்வதி. ஆகா சூப்பர் பேரு. வீட்டுல எல்லாம் அச்சூன்னு விழிப்பின, நாங்க அப்ப அச்சு சேன்னு விழிப்பா. இந்த கிளாய் விழிச்சம்பள பேருங்க முன்னே பிறமே எதங்களும் உண்டா, கூட பிறந்த வேறங்களும் உண்டா போல. ஒரு அக்கா உண்டு, அவ்வளவு கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளை உண்டு. வீடங்க நாகர்கோயிலு. அப்ப மீன் கறி எல்லாம் வச்ச தெரியும் இல்ல? ஆமா நீ வயசு கறியத்தை சொல்லவே இல்லையே, எத்தனை வயசாச்சு? அது பின்ன 26 வயசு கிழந்தைங்க, அதுக்கு மேல உள்ளவியல உங்களுக்கு கிளவியலன்னா அதுக்கு மேல கொண்டறிவேன்னு உங்களுக்கு தோணுதா? நீ முதல்ல வயசா சொல்லிட்டி. இந்த பிப்ரவரி முடியும்போ 21 வயசு ஆகும். போதும் இது போதும், நம்ம இதை முடிவு பண்ணா போறோம் இல்ல மருமல? சரி நம்ம அடுத்த வாரம் பெண்ணு பார்க்க போவோம். நீ என்ன சொல்லிய? இது ஓகே தான். இது என்ன வீட்டுக்காரங்க கொண்டு வந்தது? ஏன்னா வீட்டுக்கார கொண்டு வந்து ஐயாத்தது கொண்டு வருவணுமா? எனக்கு வேண்டுதல கடவுள் கேட்டுட்டாரு. எனக்கு முதல் குழந்தைய வேளாங்கண்ணிலவே மொட்டை அடிச்சணும், அதுதான் எனக்கு ஆசை.
பெண்ணு பார்க்கல, அதுக்கு முன்ன கல்யாணம் முடிஞ்சு பிள்ளையும் பிறந்து வேளாங்கண்ணில மொட்டையும் அடிச்சாச்சு கொள்ள. பெண்ணு நர்சிங் படிச்சிருக்கு, படிச்சோன்னா முடியல, தள்ளை சுகம் இல்லைன்னு பாதியில நிறுத்திட்டு வந்துருக்கு. அதுக்கப்புறம் இதுவரை படிச்ச ஒன்றும் போவேல. வேலை ஒன்றும் பிரச்சனையே இல்லையா, அவனுக்கு வேலை இருக்குல்ல, சின்ன பெண்ணா இருக்கானு அவ்வளோ வந்த என்ன ஆனாலும் உங்க ரெண்டு இது பிடிச்சோன்னு என்ன தெரியும். அதனால அவியெல்லாம் பெண் வீட்டுல போய் பேச விட்டுட்டு தான் வந்துருக்கே. அது சரிதான், இப்படிப்பட்ட காரியத்தை தள்ளி வச்சவே கூடாது. அடுத்த வாரம் பெண்ணு பார்க்க போறோம், அதுக்கு அடுத்த வாரம் என்கேஜ்மெண்ட்டை வைப்போம், அதுக்கு அடுத்த வாரம் கல்யாணத்தை வைப்போம். ஓகே தானே? ஆமா, அதுதான் நல்லது. இது அண்ணனுங்க சவுண்ட்லயே உள்ள வராம வெளியில நிக்க. இது என்ன புது பழக்கம் ஒரு நாள் இல்லாம. வா வா, உள்ளதான் இருக்கேன், வா வா. கேட்டியா, எப்ப வந்தாலும் அம்மா நுழிச்சிட்டு தான் வருவேன். இவன் உள்ள வராம நிக்க. ஆளுகளோட வயசாச்சு, இனியும் வெக்கம் தீரல. என் பிள்ளை உள்ள கூட்டிட்டு போனாதான் வருவியா? யாரு கல்லறையில எடுத்து மாலை போட்டுட்டு வந்துருக்க? அம்மா எனக்கு கல்யாணம் முடிச்சு கேட்டா. அடக்கு இருக்கு பயல, இப்ப இல்ல அவைய பெண்ணு பார்க்க போச்சுன்னு அதுக்கு முன்னாடி மாலை வாங்கிட்டு வந்தாச்சா? தேவையானி இங்க வா. இது யாரு கிளவிய கூட்டிட்டு வந்துருக்க? அம்மா இதான் என்ன பண்ணாட்டு தேவையானி. என்ன மன இப்படி செய்துட்ட, கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு கூடாது. இதோட சின்ன பொண்ணு கிடைச்சிருக்கமா? ஐயோ, எல்லாம் எனக்கு தலை எழுத்து. தலைய வயசு இருக்கு, கிளவிய மேக்கப் பண்ணிட்டு கொண்டு வந்துருக்கேன். ஐயோ அம்மா, அவளுக்கு என்னோட 10 வயசு தான் கூடுதல். 50 வயசு? அப்ப என்ன கூட படிச்சதா இருக்குமோ? ஏன் அம்மா? நடக்காது மோனே, நடக்காது. இவ்வளவு வயசுள்ள பெண்ணை கட்டினா குழந்தை பிறக்குமா? எனக்கு பேர பிள்ளைகளை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? அவ்வளவுதானே, நீ பிள்ளைகளை கூடு. நயன்தாரா, அசினு. நயன்தாராளா? என்னத்தமான இது? இனியே 2 நாள் உண்டு, ஆசையில நிக்குது. 2 நாளைக்கு வர்றான். இது எல்லாம் அவ்வளவு பிள்ளை, இது எனக்கு அவ்வளவு. இப்ப உங்களுக்கு பேர பிள்ளை ஆச்சு, சந்தோஷாச்சு இல்ல? 4 குட்டி போட்ட பசுவை ஓட்டி கொண்டு வந்துருக்கேன். போல ஒன்ன போல ஒரு பைத்தியாரமா நான் பார்த்ததே இல்லை. எப்படி மாமி? ஐயோ, என்ன அப்படி விழிச்சாது, எனக்கு தலை சுத்துது. ஐயோ அம்மா, என்னாச்சு மாமியே? ஐயோ, எனக்கு மோனு வாக்கு நாசமா போச்சு. கிழுந்து பண்ணுதான் வேணும்னு இருந்தா இப்படி எல்லாம் தான் நடக்கும்.